நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. யமதர்மராஜன் ஒரு முறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்தார். அவள் மானுட பெண் என்றாலும் அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது. அந்த மானுட பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனானார் யமதர்மன். அவர் மணந்த பெண் நல்லவள்தான் என்றாலும் நாளாக நாளாக யமனுக்கு அவள் மீது சலிப்பு தட்டியது. மேல் உலகம் போய் தப்பிவிடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார் யமதர்மன். ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டு போக மனமும் வரவில்லை. யமதர்மன் தத்தளித்து போனார். மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவனிடம் பேசினார் யமதர்மன். மகனே, நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும். மரண தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும். எப்படி தெரியுமா? ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன். உனக்கு மட்டும் நான் கண்ணுக்கு தெரிவேன். நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே. நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன் புகழ் குறையும். எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மருந்து கொடு. அவன் பிழைத்து எழுந்து கொள்வான். அதனால் உன் புகழும் மேலும் மேலும் பரவும் என்றார் யமதர்மன். மனைவிடம் சொல்லிக்கொள்ளாமல் மகனை அணைத்து கண்ணீர் விட்டு யமதர்மன் நழுவி விட்டார். மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான். அவன் வைத்தியம் செய்தால் எப்படியா இருப்பவனும் கூட பிழைத்து கொண்டான். ஒருவர் கூட சாகவில்லை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை, அதாவது யமனை பார்த்தால் கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விடுவான். இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது. கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசனின் மகள் நோய்வாய்ப்பட்டாள். யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை. இவனை அழைத்தார்கள். என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன், ராஜ்யத்தையும் தருகிறேன் என்றார் ராஜா. அவள் படுத்திருக்கும் அறைக்கு போனான். வைத்தியனுக்கு அதிர்ச்சி. யமன், அதாவது அப்பா நின்று கொண்டிருந்தார். வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள். ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி, ராஜ்யமும் எல்லாம் கிடைக்கும். இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார். எப்படி அவரை விரட்டுவது என்று மனதில் தோன்றிக் கொண்டே இருந்தது. பளிச்சென்று யோசனை பிறந்தது அவனுக்கு. வாசல் பக்கம் பார்த்து கத்தினான். அம்மா, அப்பா உள்ளே இருக்காரு. ரொம்ப நாளா அப்பாவை காணும்னு தேடினையே, இங்கே இருக்கார் என்று வாசல் பக்கம் கத்தினான். அவ்வளோதான், துண்டை காணும் துணியை காணும் என்று யமன் ஓட்டமாக ஓடிவிட்டான். கட்டணது யமனாயிருந்தாலும் இல்லை, எவனாயிருந்தாலும் சரி, பொண்டாட்டிக்கு பயந்துதானே ஆகணும். மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.